அலா என்னோட ஆதரவு இல்லாம எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. எங்க பார்க்க பவலோ காலேஜ் சர்வே சொல்லிடுச்சியா? என்ன சார் இவன் போனே இல்லாம பேசிட்டு இருக்கான்? தெரியலையா? சரி கேட்டுருவோம். ஏன் அவனே பார்த்துட்டு ஏதோ கட்சி கிச்சின்னு பேசிட்டு இருக்கான், என்னன்னு தெரியல சார். நான் பணக்காரன் இல்லையா, லூசு பையலா இருப்பான் போல இருக்கு. சாமியாரு இல்லையா, பார்க்கறதுக்கு ரொம்ப விவரமா இருக்கானே சார். நடத்தலையா, விவரமா இல்லப்பா, ஏதோ வில்லங்கமா இருப்பான் போல இருக்கு. சரி கேட்டுருவோம். இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எதுவும் ரன் பண்றது இல்லையா? யோ நடிகனே இல்லையா? யோ நான் ஒரு குடிமகன் யா, தமிழ் குடிமகன் யா. கூப்பிடு. ஏய் வாடா. மீ உன்னதான் வாயா. அவன் நடைய பாரு. எனி ஹெல்ப் ஐஜி சார்? என்ன குடிச்சிருக்கியா? சார் ரெஸ்பெக்ட்ஃபுல் சார், குளிச்சுட்டு தான் சார் குடிச்சேன். என்னையா சொல்றவன்? யோ நீ குளிச்சிருக்கிறியா குளிக்காம இருக்கிறியான்னு கேட்கல, குடிச்சிருக்கிறியான்னு கேட்கறாரு. சார் ரிப்பீட்டட்லி சார், குளிச்சுட்டு தான் சார் குடிச்சேன். யோ ஒழுங்கு மரியாதையா சொல்லு, குடிச்சிருக்கிறியா இல்லையா? ஐஜி சார் ரிப்பீட்டட்லி டெல்லிங் சார், குளிச்சுட்டு தான் சார் குடிச்சேன். டேய் குடிச்சிருக்கியா இல்லையா? டோன்ட் ட்ரை டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. சார் நோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மீ மிஸ்ஸஸ் குட் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ்டர்டே நைட் அப்பவே குளிச்சிட்டேன் சார். யோ என்னன்னு கேளு. ஏயா அவர் எத்தனை வாட்டி கேட்கறாரு? அவர் குளிச்ச பத்தி கேட்டா நீ குளிச்ச எப்படி சொல்லிட்டு இருக்க? ஏன் நீ வளர்ற? சாரி சார் மன்னிச்சுங்க. ஏப்பா அவர் குளிச்ச பத்தி கேட்டா நீ குளிச்ச எப்படி சொல்லிட்டு இருக்க? டவுட் ஒன் சார். என்னடா? குளிச்சுட்டு எனிவேர் கோயிங் அவுட் சார். குடிச்சிட்டு why not going out சார்? இதெல்லாம் சரிப்பட்டு வராதியா? சரி சார். பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல இவனை உள்ள போட்டுறலாம். ஓகே சார். தூக்கு பிளட் செக் பண்ணனும். ஓகே சார். நோ பிளட் செக் சார், half body check சார், full body check சார். போலீஸ் absconding. ஏய் ஸ்வேதா, வேக்சினேஷன் ப்ராஜெக்ட் எப்போ சப்மிட் பண்ண போற? அங்க பாரு, போலியோ அட்டாக் ஆன குழந்தைங்கலாம் எவ்வளவு பாவமா நடந்து போறாங்கல்ல. இவங்கள பத்தி நான் ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஷூரா அவங்க எல்லாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஐ ஹேவ் தட் நீ கான்ஃபிடன்ஸ். எது பண்ணாலும் ரிமார்க்கபிளா தான் இருக்கும், எனக்கு தெரியும். ரூம் திறந்த உடனே காணோன்னு பார்த்தேன். டீப் திங்கிங்கா? அதுவும் ஏ ரூம்ல. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இஸ் ஃபுல் ஆஃப் சென்சேஷன். எதை பத்தி? கரப்ஷன் இன் ஜுடிஷியரி. ஹை கோர்ட் ஜட்ஜ் 100 ஏக்கர் கவர்மெண்ட் லேண்டை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. What do you mean? உண்மையிலேயே 100 ஏக்கர் ஆஃப் கவர்மெண்ட் லேண்டை ஃபென்ஸ் போட்டு பட்டா வாங்கிட்டாரு. All the best man. Thank you. ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் தராங்கன்னு நாங்களும் எதிர்பார்த்து தான் இருந்தோம். ஆனால் இந்த ஊரில் இருக்கிற 100 ஏக்கர் கவர்மெண்ட் நிலத்தையும் தனியாக ஜட்ஜே வச்சுக்கிட்டாரு. நாங்கள் அப்படியே இருந்து இதுவரை எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். எங்கள் பொறுப்பு நாரிட்டு தான் கிடக்குது. நீங்க எப்படி பட்டா கொடுத்தீங்க? அவர் தான் வேலி போட்டு நிலத்தை பராமரிச்சிருந்தாரு, அதனால தான் கொடுத்தோம். நீதிபதின்றதுனால பயந்துட்டு கொடுத்துட்டீங்களா? இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. Hey Arun, Morning sir. what about that big sensational news? Same that all about corruption in judiciary. This Saturday will be on air sir. நேத்து நீ சொன்ன போதே I was little bit nervous, but now I will back you. Thank you sir. யாரா இருந்தா என்ன, தப்பு தானே. Okay You sir. carry on. Okay bye sir. Take care. வணக்கத்துடன் அருண். உறங்கும் உண்மை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறேன். இந்த வாரத்தின் உண்மை, நீதித்துறையில் முறைகேடுகள் நடப்பதாக எல்லா தலைவர்களும் வருத்தப்படுகிறார்கள். அதற்கேற்றாற் போல ஒரு நீதி அரசரே அரசு நிலங்களை ஆக்கிரமித்து பல கோடிகள் மோசடி செய்திருக்கிறார். அது பற்றி இப்பொழுது உறங்கும் உண்மையில் காண்போம்.
நீதிபதிகள்லாம் அவங்கவுங்க சொத்து கணக்கை வெளிப்படையாக அறிவிக்கணும்னு சொன்னாங்க. அதில் வந்து பல பேர் அறிவிச்சிருக்காங்க, ஆனால் ஒரு சில பேர் அறிவிக்கலை. இதில் சில நீதிபதிங்க நில உச்சரம்பு சட்டத்தை மதிக்காமல் பல நூறு ஏக்கர் நிலங்களை தன் பேர்லேயும் தன் சொந்தக்காரங்க பேர்லேயும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அடுத்த வாரம் மீண்டும் உறங்கும் உண்மைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கத்துடன் அருண். எக்ஸாம் பாஸ் பண்ணிட்ட. என்னது? அடுத்த பிளான் என்னடா? கம்ப்ளைண்ட் குத்தி என்னடா ஆச்சு? எனக்கு ஒன்றும் தெரியாதுடா. இந்த தடவை என்ன பண்ண போறானுல? போன தடவை ரவுடிங்களை வச்சு இல்லீகலாக அடிக்க வந்தாங்க. இந்த தடவை நான் பண்ண ப்ராஜெக்டை லீகலாக போலீஸ்காரங்களே அடிக்க வந்தாலும் வருவாங்க. ஆனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை அவனுக்கு அப்படி வந்துட்டா என்னடா பண்றது? அப்படி ஏதாவது போலீஸ்காரங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அதையும் வீடியோ எடுத்து உறங்கும் உண்மையில் டெலிகாஸ்ட் பண்ணலாம். நான் தான் வேகமா ஆடுறேன். இல்லடி நான் தான் ஃபாஸ்ட். ஹாய் ஸ்வேதா, ஒரு நிமிஷம். ஹாய் அங்கிள். இந்த கேர்ள்ஸ் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஓ, டாக்டர் ரங்கநாத் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவங்க பாக்டீரியா பத்தி ரிசர்ச் பண்ண வந்திருக்காங்க. இவங்க ஸ்வேதா, கோல்ட் மெடலிஸ்ட் இன் பயோகெமிஸ்ட்ரி. இவங்க உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. 1 வீக் ப்ராஜெக்ட். ஓகே அங்கிள், I'll take care of them. Please come. ஏய் அருண், இது ப்ரிவ்யூ தியேட்டர் இல்ல? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? போலியோ பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, வா அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. Arun, I'm just not able to believe this. Really? It was so touching. Hey, thank you. நான் மெய் மறந்து போயிட்டேன் தெரியுமா? என்னால இன்னும் நம்ப முடியல. Hey, நீ என்ன ரொம்ப பிரைஸ் பண்ற. எஸ். ஓகே. அப்புறம் பேசுறேன். அங்கிள், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த காலேஜ் கேர்ள்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண வந்தாங்கல்ல? ஆமா. நெக்ஸ்ட் வீக் அவங்க ப்ராஜெக்ட்டை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீக் எண்டு கோலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கழிச்சிட்டு போய் ஒன்று கிவ் தம் லஞ்ச். நான் என் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் கூட்டிட்டு போட்டுமா? ஓ எஸ், as you please. Okay, thank you. Hi ma'am. Ready Hey, ma'am? hi. Hi everybody, wait, we are coming there. Wait. பாப்பலாம். Hey, அவர் உங்க ஹஸ்பண்ட் போல. அவரும் நம்ம கூட வராருன்னு நினைக்கிறேன். They are made for each Yeah. Bye auntie, bye tata. Bye tata, bye ma. Miss you. Hey, தள்ளி உட்காருங்க. Come inside Arun. பாத்து. வேற இப்படிலாம் ஃபேமஸ் ஆகறான் பாருமா. இதான் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ். வாங்க. Hey, அவங்க மேக் ஃபார் ஈச் அதர் நீ சொன்னது கரெக்ட் தான்டி. He is so sweet, nice man, no? Hey, மேமோட பர்ஸ்ல இருக்க போட்டோகிராஃப் பாத்தீங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? நீ எப்படி பார்த்த? ஜூஸ் ஷாப்ல பணம் எடுத்தாங்கல்ல அப்பதான். ஓ, மேம் காட்டுங்க. சூப்பரா இருக்குல்ல? ஏய் எங்க காமி. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? Really nice. பிரமாதமா இருக்கு. யார் மேம் எடுத்தாங்க? மேம் எடுத்த போட்டோகிராஃப் ரொம்ப லவ்லியா இருக்கு. நீங்க என்ன ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா? நல்ல ஸ்டைலிஷா வாழ்றீங்க. ரெண்டு பேருக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட். உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா? லவ் மேரேஜ்னு சொல்ல முடியாது, அரேஞ்ச்டு மேரேஜ்னு சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் மேம்? எனக்கே புரியல. சொன்னவங்க கிட்ட தான் கேட்கணும். உங்களை எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாரு? இது மாதிரி நிறைய போட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்காரா? இல்லாம இருக்குமா? சொல்லுங்க மேம், ப்ளீஸ் சொல்லுங்க. மேம் சொல்லுங்க மேம். Hey Arun, answer this.
ஒரு நாள் சின்னமனூர்ல இருந்து கொடை ஷோக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த ஊர் தான் அவ. பட் ஷீ இஸ் நாட் வேரிங் அ சாரி. அவ சைக்கிளில் போயிட்டு இருந்தா. நானும் அவளை சைக்கிளில் ஃபாலோ பண்ணேன். என்னமோ எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவளை ஃபோட்டோ எடுத்தேன். என்ன அவ என்ன சத்தம் போட்டா. ஏய். நான் கண்டுக்காம போயிட்டேன். என்ன போட்டோ எடுக்கற? ஏய் கேமரா குடுறா. ஐ கால் தி போலீஸ். ஏய் நில்லு. ஏய் அப்புறமா அவளை ஒரு மாலில் பார்த்தேன். ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தா. நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னா. எனக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தா. சைட் சீன் போனப்போ 2 days அவள் என்னை ஃபாலோ பண்ணா. ஃபார்ச்சுனேட்லி we were together in a boat in the lake. அவள் ஓப்பனாக சொன்னான், யூ ஆர் அ டவுன் டு அர்த் பர்சன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. நேராக எங்கள் அம்மா கிட்ட வந்து அருணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அப்போ எங்கள் அம்மா குடும்ப வழக்கப்படி நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு 2 கை நிறைய கிளாஸ் பேங்கிள்ஸ் போடுவோம். கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு கிளாஸ் பேங்கிள் கூட உடையக்கூடாதுன்னு சொன்னாங்க. கையில் மட்டும் இல்லை, காலில் கூட பேங்கிள்ஸ் போடுங்க, நான் உடையாம பார்த்துக்கிறேன்னு சொன்னான். ரொம்ப தைரியமான பொண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார். சார் பில் சார். அவள் நிறைய பேசுவா. அதை நான் ரசித்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் நான் அவளை பார்த்து ஒரு பாட்டு பாடினேன். அப்போ சரண்டர் ஆனவ தான். ஒன்றுமே பேர்லையே சார். நானும் அங்கே இங்கெல்லாம் பார்க்குறேன் சார். இதை பாருங்க சார். சார் அவன் தானே சார் இவன்? அவன் இல்லையா, இவன் வேற. பாருங்க டாஸ்மேக் எந்திரி. இப்போ பாருங்க. இல்லையா, அவன் இல்லையா. நில்லு. எந்திரியா. இப்போ பாருங்க சார். இல்லையா, அவன் இல்லையா. உட்காரு உட்காரையா. இப்போ பாரியா. ஓ அந்த பக்கம் திரும்ப. அந்த பக்கம் திரும்பியா. இப்போ பாருங்க சார். ம். டேய் இந்த பக்கம் திரும்ப. சார் அவன் தானே இவன்? ம். இல்லையா. மேலே பாரியா. சார் பாருங்க. யோ கீழே இருக்கியா. சார் அவன் தான் சார் இவன். அவன் கிடையவே கிடையாது. யோ எந்திரியா. சுத்தியா. இப்போ பாருங்க சார். அவன் கிடையாது. டேய் இப்படி சுத்து. இப்போ பாரு. பாருங்க சார். சார் அவனே தான் சார் இவன். நல்லா பாரு. அவன் இல்லையா அவன். சார் அவன் தான் சார் இவன். சான்ஸே இல்லை. அவன் வேற மாதிரி இருந்தான். சார் நல்லா பாருங்க சார். அவன் தான் சார். இல்லவே இல்லை, கண்டிப்பா இல்லை. அவன் கிடையவே கிடையாது. ஆமா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. நீங்க அதிகாரி, நான் அசிஸ்டன்ட். சரி வாங்க போலாம். நீ மட்டும் அடுத்தவன் ஹலோ. பத்தி எண்ணி கேட்டு. ஹலோ. ஆ? வந்தீங்க மேலே நீங்க கீழே நீங்க. என்ன நான் தானே அவன் தானே. நீ எவனா இருந்துட்டு போ, ஆளை முடியாயோ. ஃபுல்லா பாருங்கயா. நான் தானே. Again police absconding. May I come in? Come in. Please sit down. Hi uncle. There is a tremendous response from multinational companies and also from government. And your paper presentation on diabetic vaccination is very much appreciated. Thank you uncle. I am delighted. A US company is very much interested to invest in this project. In fact, அவங்க R&D டிபார்ட்மெண்ட்ல ஃபர்தர் ரிசர்ச் பண்ண உன்னை கூப்பிடுறாங்க. Is it? Yes. ஆமா, நீ என்னைக்கு புறப்பட போற? They said they will organize visa for you. உன் பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். To be very frank, I have lost interest to go to US. நிஜமாவா சொல்றேன்? உன் ஃபேமிலியே அங்கே மைக்ரேட் ஆயிடுச்சு. நீ மட்டும் இங்கே தனியாக இருந்து என்ன பண்ண போற? அதெல்லாம் அங்கிள் இந்தியா விட்டு போக எனக்கு பிடிக்கல. இன்ஃபேக்ட் நான் என்னோட பாஸ்போர்ட்டை ரெனியூ கூட பண்ண போறதில்ல. உன் ஃப்ரெண்ட் அருணோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு போல இருக்க. ட்ரூ இந்தியன் ஆயிட்ட. வாட் ஷால் ஐ சே டு தி கோ-ப்ரமோட்டர்ஸ்? அங்கிள் ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். என்னோட பேப்பர்ஸ் எல்லாம் தரேன், வேற யாராவது போட்டோம். இல்லைன்னா லெட் them all come to India. Are you sure? Definitely I am not interested. லேப்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போட்டுமா? ஓகே. அருணே, இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தேன்டா. என்ன அநியாயம். கோர்ட்டு ஆர்டரோட ஏழை குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு தத்தெடுத்துட்டு போயிடுறாங்க. அதுல என்ன தாத்தா தப்பு? ஆசிரமம் நடத்துறன்ற பேர்ல ஏழை குழந்தைகளை கூட்டிட்டு வந்து கல்வி தரேன்னு சொல்லி அந்த குழந்தைகளை பல லட்சம் ரூபாய்க்கு வெளிநாட்டுக்கு வித்துட்டு போயிடுறாங்க. நீ என்ன பண்ற, இந்த விஷயத்த நல்லா ஆராய்ச்சி பண்ணி இந்த ஏழை குடும்பங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் உணர்த்துற மாதிரி ஒரு கட்டுரை எழுது. இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டியா?
ஆம்பிஷனே டயபெட்டிக் வேக்சினேஷனை கண்டுபிடிக்கிறது தான். நான் என்னோட ப்ராஜெக்ட்டை ஃபர்தரா அங்கிளோட லேப்லயே முடிச்சிடுவேன். நான் இந்தியாலே இருந்துறேம்மா. யூ கம் அண்ட் ஸ்டே வித் மீ ப்ளீஸ்மா. ஓகே, I'll think about it. ஓகே. நம்ம கிளம்பி வரும்போது தாத்தா கமெண்ட் பண்ணாருல்ல. வாட்ஸ் தட் அருண்? சம்திங் ஃபிஷ். நத்திங் பா. பிரஸ் கிளப் ஆஃப் சென்னை சார்பாக உங்களை எல்லாம் அன்புடன் வரவேற்கிறேன். நமது கிளப்பின் சார்பாக இளம் பத்திரிகையாளர் அருண் அவர்களை இங்கே நாம் கௌரவப்படுத்துகிறோம். குறுகிய காலத்திலேயே பொது பிரச்சனைகளை மட்டுமே துணிச்சலாக விமர்சித்து இவர் மக்களிடையே பிரபலமாக இருக்கிறார். இந்த பிரச்சனைகளில் இவர் தலையிடுறதுனால இவருக்கு சில குறுக்கீடுகள் வருது. இதை நம்ம வன்மையாக கண்டிக்கணும். இவருக்கு நம்ம ஆதரவு என்னைக்கு இருக்கணும். நன்றி, வணக்கம். On behalf of Hindustan Times. Thank you, sir. In fact, we have to send a representation to the government for the regular threat to this young reporter. மிஸ்டர் அருணோட உறங்கும் உண்மை நிகழ்ச்சி கிராண்ட் சக்ஸஸ் ஆயிருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் பாலிமர் டிவி சார்பாகவும் எம்டி கல்யாண சுந்தரம் அவர்களின் சார்பாகவும் அருணுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், ஷூர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அருண், என்னோட ப்ரோக்ராமுக்கு உன் ஃப்ரெண்டோட வியூஸை ஷூட் பண்ணிட்டா? சாரி, நான் மறந்துட்டேன். ஹேய், பிரெயின் ட்ரெயினை பற்றி உன்னோட வியூஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பாலிமர். ஏய், நோ நோ. ப்ளீஸ். ஓகே. என்னோட ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம நாட்டோட ஃபெசிலிட்டிஸையும் கன்செஷனையும் யூஸ் பண்ணி படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்யறது உண்மையிலேயே தப்பு தான். என்னையே பிரெயின் ட்ரெயினை பற்றி பேச வச்சுட்டேல. பிரஸ் பீப்புள் எல்லாம் உன்னை ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கப்பா. இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிசம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போல இருக்கு. அவங்களாம் உன்னை பிரைஸ் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பேரனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஸ்வேதாவும் அருணும் நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. ஸ்வேதாவை ஏன் நம்ம வீட்டு மருமகளை ஆக்கிக்க கூடாது? அப்பாவும் அவளும் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. இனிமே பட்டு இதை பத்தி நாம ஏன் யோசிக்கணும்? என்னவோ பண்ணிட்டு போட்டோம், நம்மளை விட்டா சரி. அங்கிள், I'll come to the lab after the puja. எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் தான் சரஸ்வதி பூஜை. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. வேதா வந்ததுல இருந்து நம்ம வீட்டுல நல்ல நல்ல காரியம்லாம் நடக்குதே. ஏன் தாத்தா 15 வருஷமா என்னால தான் இந்த வீட்டுக்கு லக்கு வந்துச்சுன்னு சொல்வீங்க. இப்போ ஸ்வேதா தானே கட்சி மாறியாச்சா? கழுத்துல இருக்கிற கருப்பு துணியை கலட்டிட்டு பேசு. நம்ம ஸ்வேதா தானே லக்கின்னு சொன்னாரு, அதுக்கு எதுக்காக கோச்சிக்கிற? அம்மா சரஸ்வதி தாயே, நேத்து ராத்திரி என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லபடியா சொல்லி ஒரு நல்ல முடிவை வாங்கி என் பொண்டாட்டி கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தாயே. என் மருமக என்னைக்கு இல்லாம ஒரு பெரிய பொறுப்பை என் மகன்கிட்ட கொடுத்துருக்கா. அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏமா சுண்டல் கிச்சன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா தாத்தா. வாமா. உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும். அங்கிள், சரஸ்வதி பூஜை அதுவுமா? ஏதாவது படிக்க சொல்ல போறீங்களா? நோ மோர் காலேஜ் எஜுகேஷன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அருணோட தாத்தா இருக்காரு இல்லையா, அவரோட பேர பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. சீக்கிரமே ஏற்பாடு பண்ணணுங்கிறாரு. அருண், கங்க்ராட்ஸ். ஏன்பா சீரியஸா பேச போறேன்னு பார்த்தா காலையிலே பேச ஆரம்பிச்சியா? டேய், உண்மையை தான்டா சொல்றேன். தாத்தா தான் சொன்னாரு அருணுக்கு நம்ம ஸ்வேதாவை கேட்கலாமேன்னு. அங்கிள், இல்லம்மா, நீங்க 2 பேரும் என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டுட்டு உங்க அம்மா கிட்ட பேசலாம்னு இருக்கோம். ஆண்டி, நான் எடுக்கிறது தான் டிசிஷன் எந்த விஷயத்துலயும். ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. இந்த ப்ரொபோசலை பத்தி உன் விருப்பம் என்ன? அருண், உன்னோட விருப்பம் என்னடா? என்ன டாடி திடீர்னு? என்னோட விருப்பத்தை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். சொல்லுமா. சொல்லு. சும்மா சொல்லு. சொல்லுமா. ஆண்டி, நான் ஒரு நாள் சின்னமனூர்ல இருந்து கொடை ஷோக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஸ்மார்ட் காய், இந்த ஊர் தான். நான் சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். திடீர்னு அவனும் ஒரு சைக்கிள்ல வந்தான். வந்து என்ன போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்படியே சைக்கிள்ல இருந்து தள்ளி விட்டுடணும்னு நினைச்சேன். ஆனா என்னமோ ஆண்டி, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னே தெரியல. so much. அப்புறம் நான் அவனை ஒரு மால்ல பார்த்தேன் ஆண்டி. I was surprised. உடனே அவன் ஒரு ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான். அதுதான் இது. அது மட்டும் இல்ல ஆண்டி, சைட் சீயிங் போன போது ஃபுல்லா 2 days என்ன ஃபாலோ பண்ணான். ரொம்ப தைரியமானவன். இன்னொரு விஷயம் ஆண்டி, நான் போட்டிங் போன போது என் கூட ஏன் போட்லயே வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். ஸ்வீட் ராஸ்கல். கேளுங்க டாடி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நேரா வந்து எங்க அம்மா கிட்ட ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டுட்டான். எங்க குடும்ப பழக்கத்தெல்லாம் எங்க அம்மா சொன்னாங்க. என்ன உங்க குடும்ப பழக்கம்?
ஸ்வேதா கோ அஹெட். நிச்சயதார்த்தத்தன்னைக்கு 2 கை நிறைய கிளாஸ் பேங்கிள்ஸ் போடுவாங்க. அது வந்து கல்யாணத்துல இருந்து ஹனிமூன் போயிட்டு வர வரைக்கும் ஒரு பேங்கிள் கூட உடைய கூடாதுன்னு சொன்னாங்க. உடைஞ்சதுன்னா மேரேஜே பிரேக் ஆயிடும்னு சொன்னாங்க. அப்ப பயந்து ஓடுனவன் தான் இது வரைக்கும் வரவே இல்லை. ஆனா ஒரு சாங் ஒன்று பாடுவான், அழகிய சேலை அழைக்குது ஆளைன்னு. ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுவான். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் என்னை தேடி வருவான் ஆண்டி. அருண் என்னடா சொல்ற சுவேதா? அது எனக்கு தான் தெரியும் டாடி. எப்படி? அழகிய சேலை அழைக்குது ஆளை. அங்கிள் கிட்டயும் ஆண்டி கிட்டயும் என்ன சொல்லிட்டு வந்த? நீயே சொல்லிட்டியே அங்கிள் ஆண்டின்னு, அப்புறம் என்ன?